அப்படி ஒரு டிஷ்ஷே இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வேணுங்கிற ஒரு மசாலா மேட்டை வெட்டிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி பசிக்குது, ஏதாச்சும் கட் பண்ணிக்கணும். பசிக்கின்றது பசிக்குது தானே. சரி இப்போ எனக்கு பசிக்குது. டேட் சாப்பிட்டு நான் ஃபர்ஸ்ட் பசிக்குது எனக்கு. தலைவர சுத்து. டிவி குடிக்கலாமா? எப்படியோ 4 மணி ஆயிரம் சாப்பிட்றதுக்கு. டீனால ஒரு மாதிரி பாடியில் எனர்ஜியாக வருது எனக்கு. நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க மேடம் மேடம் மேடம். ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா ஸ்பெஷலாக சரி என்ன ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அவ்வளோதான் இன்னைக்கியோட நம்மளோட சண்டே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டனெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு தலைவர். கட்டெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக பீஸ் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டி பீஸாக பண்ணிட்டுருக்காரு. இன்னைக்கு மட்டன்ல எலும்பு அவ்வளவா இல்லை, சதையா கொடுத்துட்டான். பரவாயில்ல, எங்க மட்டன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா எலும்பெல்லாம் இல்ல, பீஸா கொடுத்துருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்க? கொழுப்பு சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கொழுப்பு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு மட்டன் இதை மட்டும் சாப்பிடு ஒரு டிஷ்ஷே இருக்கு பாருங்க மட்டன். நான் பாத்தீங்கன்னா சைட் கேப்ல பாத்தீங்கன்னா ரைஸ் வச்சிடவா குண்டால ரைஸ் வை அப்புறம் வேணாவா. ஸோ நான் இப்போ பாத்தீங்கன்னா ரைஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ சார் பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு வேணுங்கிற ஒரு மசாலாவை அரைச்சிட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ மிளகா இது என்னன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி காய்ச்ச மிளகு எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிப்பேன். ஸோ நான் எப்போ பண்ணாலுமே ஸோ இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுப்பேன். இப்போ காலி அடிச்சு அதனால திரும்ப அரைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னென்னா நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இவர் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா 1/2 kgக்கு இந்த ஒரு வெங்காயம் போதுங்களா? பத்தாது. சரி, தெரிஞ்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன் சொல்லுவான், என்னன்னா சொல்லி கொடுத்ததே நானு அப்படின்னுவான். ஸோ மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதே பண்ணுவோம் கிடையாது. வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன் குழம்பும் நம்மளுக்கு வராது. ஒரு 2-3 டிஷ் மட்டனில் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், அதுதான் நம்ம சமைப்போம். கூல் டவுன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு அரைக்கணும். அதை பண்ணணும். இஞ்சி பூண்டு வேற அரைக்கணும். எனக்கு 2 வேலைங்க. ஸோ எனக்கு மட்டும் வேலை கொடுக்குறா. சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லைடா, அதை க்ளீன் பண்ணுறது சமைச்சு முடிச்சிடலாம். ஆனால் அந்த சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவணும். இந்த பாத்திரம் கழுவுறது தான்டா எனக்கு ஒரு மாதிரி வெறுத்துட்டேன் எல்லாத்துலேயுமே. அந்த பாத்திரம் கழுவுற ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிடுவேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுன்றது காண்டாயிடுது. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நான் எப்போவுமே கொஞ்சம் கடையில் இருந்தெல்லாம் வாங்க மாட்டோம். யாரும் வாங்க மாட்டீங்க, நாங்களும் வாங்க மாட்டோம். வேண்டாம், ஏன் ஐயோ டயட்டு சொல்லிட்டு அந்த என்ன ஆனாலும் ஒரு டீ குடிச்சதாங்க ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையா இருக்குது இல்லையாப்பா. டீ அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இவர் வெங்காயத்தை வெட்டி முடிச்சுட்டு இப்போதான் டொமேட்டோ வெட்டிட்டு இருக்காரு. ஸோ மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வரமாட்டேங்குது, பசிக்குது எனக்கு. பக்கத்தில் என்னன்னு நினைக்காதீங்க, சோறு. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பெல்லாம் போடலனாலும் பட்டை இல்லை என்கிட்ட. பட்டை இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா ஏலக்காய்,
ஸ்மெல்லுக்காக இந்த ஒரு இலை, ஒரு 2 பீஸ் பட்டை இருக்குது, 2 லவங்கம் போட்டேன், அவ்வளோதான். ஏன்னா வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா முழுசா போட போறேன் இன்னைக்கு. இது வரைக்கும் கொடுக்குது. போடல, அது போடக்கூடாது. எத்தனை நாள் சொல்லி கொடுத்துருக்கேன் வெங்காயம் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா இதில் வச்சு இதில் போட்டோம்னா ஒன்றும் ஆகாது. சரிங்க சார், உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்க. முழுசு வெங்காயம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் டர்மரிக் போடுவேன். நான் செய்யறது தான் குழம்பு. நீ செய்யறது நீ இதெல்லாம் போட்டுனா அதில் அடியில் போய் ஒட்டாது. பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வணங்கிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போடுங்கன்றா, இவளே எடுத்து இவளே போட்டுக்கா. போடுங்கன்னு சொன்னேன், நீங்க எங்கேயோ போகல. தக்காளி எடுக்கதா வந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடல ஒன்றும் ஆகாது. எனக்கு ஒரு மாதிரி பசிக்குது, ஏதாச்சும் கட் பண்ணி கொடு. மாங்கனி உள்ளது, கட் பண்ணி கொடுங்கள். மாங்கல் எடுத்துட்டேன் நான். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் மாங்கல் வைங்க. இது வேண்டாம், அங்க வைங்க. வேணும் எங்களுக்கு. நீங்க நினைக்கல ஏன் இந்த டைம்ல கருவேப்பிலை போட்டு போடுவீர்கள். ஸோ மறந்து விட்டேனா, முழுசாக விழுந்து விட்டது. ஓ மாங்கனியை அழுகி போகின்றது. சாப்பிடாம லேட் ஆயிடுச்சுல்ல, இப்ப சாப்பிடணும் போல இருக்கே. மாங்காய் ஆயிடுச்சு. அழுகி போனதெல்லாம் கொடுக்காத. பூச்சி இருக்குது, பசிக்கின்றது. இங்க பண்ற பேஸ்ட் 2 ஸ்பூனு. ஒரு ஸ்பூன் போது இவ்வளவு போட்டாலே இப்போ ஒரு ஸ்மெல் வருங்க. இந்த ஸ்மெல் தான் பயங்கரமா இருக்கும். சாப்பிடுங்க. மழையெல்லாம் வச்சு காண முடிய மாட்டேங்குது. நடுக்கு காலையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம மட்டன் மசாலா. பசிக்குது தானே. இதே நம்ம அரைத்து வச்சா இந்த பொடிகளை இப்ப நம்ம போடப்போம். சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் காரம் பார்த்துட்டு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன். அவ்வளோ வேண்டாம். இந்த ஒரு மசாலாவே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மக்கும். குக்கர் வந்துட்டு லைஃப் லாங் வரதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? அது அடிக்கக்கூடாது. இல்லை, குக்கர் லைஃப் லாங் வரணும்னா அந்த பெரிய பர்னர் இருக்கு பார்த்தியா, அதில் வைக்காம இந்த சின்ன பர்னர்லேயே சமைச்சோம்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது ஒரு டிப்ஸ், எல்லாரும் யூஸ் பண்ணிக்காங்க. குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வரணும் அப்படின்னு அந்த சின்னதில் சமைச்சோம்னா நல்லா வரும். சரி, இப்போ எனக்கு பசிக்குது. மேடம் 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 இங்கே ஒரு நிமிஷம் மேடம். எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க மேடம். இங்கே வாங்கலை அங்கே மணி பார்த்தீங்களா மேடம்? 3:30க்கு சாப்பிடுவோம் மேடம். 3 மணிக்கு சாப்பிடலான்னு சொல்லியிருந்தீங்க. 3 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிரும். அது நீ வெங்காயம் உரிக்கிறது அத்தனை மேடம் உடனே எனக்கு தெரியும். கடைசியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் மேலதான் சொல்லுவே எனக்கு தெரியும். வெங்காயம் உரிக்கலாம் லேட் கிடையாது. அது கறி வேகணும், மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ள நீங்க 3 மணிக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துல மட்டன் சமைச்சிருவீங்க. சமைக்க முடியாது. எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே இருந்துச்சுன்னா சமைக்கலாம். வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உனக்கெல்லாம் நல்லா அந்த வாய் மட்டும் நல்லா பேச கத்துக்க. தண்ணியே ஊத்துல அதுவா உடுன தண்ணி ஊத்திட்ட நல்லா சரியா போகும். சும்மா நான் சும்மா சரியா போகும்.
தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே ஊட்டினா அடி பிடிக்கும். தண்ணி எல்லாம் நினைக்கிற மாதிரி மட்டன்ல இருந்து அப்படியே தண்ணி ஆறா ஊத்தாது. ஓ நல்லா எல்லாம் போச்சுன்னா தண்ணி ஊத்துனாதான் நல்லா இல்லைன்னு ஒரே போடா போட்டுருவான். எப்படி வெங்காயம் உரிச்சனால டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு நீ என்ன தண்ணி ஊத்தணும், எப்பவுமே தண்ணி ஊத்த மாட்டேன். அதெல்லாம் தண்ணி ஊத்தணும் ஓகேவா. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு இது பண்ணுங்க. பசிக்குது எனக்கு, தலைவர சுத்துது. டிவி குடிக்கலாமா? எப்படியோ 4 மணி ஆயிரம் சாப்பிடறதுக்கு. டீ குடிக்க போறோங்க. நான் டீ வைக்க போறேன். டீனால ஒரு மாதிரி பாடியில எனர்ஜியா வருது எனக்கு. மகேந்திரா எனக்கு டீ எல்லாமே தான் ஒரு மாதிரி தலை வலிக்குதோ. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா பிரஸ்ட் டெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா டீ, அது நான் போடுற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகேந்திராக்கும் நான் போடுற டீ பிடிக்கும் இல்லையா குட்டி? சம்டைம்ஸ் என்ன வேலை வாங்கணும்னா நான் போடுற டீ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் நீ போடு அப்படின்பா அப்படின்னு. ஏன்னா கட்டிங் வேலையெல்லாம் என் ஹஸ்பண்டோடது, பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் என்னோடது. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு மட்டன் ஸ்மெல் வந்தானா சாப்பிட மாட்டேன். ஆனா இங்க வாங்குற மட்டன்ல ஸ்மெல்லே வர்றதில்லை. நைஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டு என்ன பண்ண போறோம் மகேந்திரா? உப்பு காரம்லாம் ஓகேவா? போதுமா? காரம் ஓகே ஓகே வச்சு விசில் விட்டுரு. அப்புறமா பார்த்துக்கலாம். உப்பு பத்தலன்னா போட்டுக்கலாம். ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಡನ್ ನೋಡಿ. ಸಾಕಾ ಸಾಂಬಾರು ಇನ್ನೂ ಬೇಕಾ? ಸಾಕು ಸಾಕು, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹಾಕು. ತಣ್ಣಿ ಆಯಿಡುಮೆ ಆಗೋ ಏನೂ ಆಗಲ್ಲ. ಆಮೇಲೆ 10 ನಿಮಿಷ ನೀ ಬಾಯ್ಲ್ ಮಾಡ್ತೀಯಲ್ವಾ, ಆ ಟೈಮಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. மூடி பார்த்தீங்கன்னா விசில் விட போறோம். எவ்வளவு விசில் விடுவோம்னா இதுக்கு நான் ஒரு 6 விசில்ஸ் விடுவோம் இல்லையா குட்டி? எப்பவுமே வெந்துரும் மட்டன். ஆனாலுமே நார்மலா இங்க வாங்குற மட்டன் வெந்துரும், ஆனாலும் 6 விசில் விடுவோம். சரி, இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 3000 rupees பிரஸ்டீஜ், நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்குமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா வாஷிங்கும் நல்லா வாஷ் ஆகுது. வாஷிங் நல்லா இருக்கு. கொஞ்சம் திக்கா அடியில பிடிச்சிருக்குன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 minutes விட்டோம்னா அது பாட்டுக்கு அது க்ளீன் ஆயிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குக்கர்ல மெயினா பயம் இல்லை. இந்த குக்கர்ல பண்ண பயமே இல்லை. சவுண்ட் ஹெவியா சவுண்ட் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி குக்கர் அந்த குக்கர்ல சமைக்குமே எனக்கு மாதிரி பயமா இருக்கும். இது வச்சிருந்தேன் இங்க. இந்த ஆனியன் வந்துட்டு என்னோட ஃபேவரட் டிஷ்ஷுக்காக நான் பண்ணிட்டேன். ஏன் அத்தனை அவ்வளோ எதுக்குடா? அவ்வளோவா பண்ண போறோம். அவனுக்கு நான் பண்ணதுல எடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பே பண்ணுவான்ல, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீ வைக்கும் போது ஒரு ஏலக்காய் போடுவேன். அது மாதிரி அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதே குட்டி போடுற கருவேப்பிலை நிறைய போடும். சாப்பிடலன்னா தலை சுத்துதுரா, காலெல்லாம் நடுங்குதுரா. இப்போ வயசானா எப்படி? வயசானாலும் சோறு தான் முக்கியம்டா. வயசானா நீ எல்லாம் எப்படி வந்து இருக்க போறேன்னு கேக்குறேன். இப்பவே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு வயசான காலத்துல என்ன பண்ண போறோம்? நம்மளோட டீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசில் வந்துச்சுன்றதை மறந்தாச்சு. இன்னொன்று வரணும். நம்மளோட டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க குடிக்கலாம். டீயை குடிச்சிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். நம்மளோட மட்டன் குக் ஆயிடுச்சு. கலர் பாருங்க, கலர் கட் பாருங்களேன். 8500 ரூபாயா? 8000 ரூபா வருது. வீட்டுல இருக்கிற பீரோவே அவ்வளவுதான்டா. மட்டன் ரெடி 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 ரெடி. இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, இது வெந்துடுச்சான்னு பார்ப்போம். அல்லையா குட்டி? வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கொதி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடும். பக்காவா இருக்கு குழம்பு. கொதிக்க கூட வேணாம், அப்படியே விட்டுறலாம். சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கு. அப்படியா? இதுல கரெக்டா இருக்கு கிரேவிக்கு. மட்டன் தின்னு பாரு, இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? மட்டன் செம்மையா இருக்கு. கொத்தமல்லி ஊதிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ கொத்தமல்லியை தூவுறோம். ஸோ மட்டன் தூவிட்டு நம்மளோட மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரெடி 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 ரெடி. மட்டன் சாஃப்டா இருக்குதுல்ல. நம்மளோட மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரெடி 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 ரெடி.
தள்ளுனீங்கன்னா என்னோட வேலை முடிந்து விட்டது. இருக்கு, உனக்கு ஒரு வேலை இருக்கு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகான பீசஸ் வேணும், நான் எடுத்து கொடுத்துட்றேன். நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் எடுத்து வை, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கே போகிற? நான் தரேன், நானே தட்டு தரேன். ஏன்னா நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பீசஸ் எடுத்துட்டு ஸோ தவா ஃப்ரை பண்ணிட்டேன். எதுலையாச்சு பேன்ல, ஆனால் இதில் தான் நல்லா இருக்கும். தவா ஃப்ரை தானே பண்ணுறது. அதில் என்ன கிண்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். சரி பண்ணு, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணு, நல்லா தான். ஆக்சுவலி எப்பயுமே இதில் தான் பண்ணுவோம், தோசைக்கல்லில் தான் தவா ஃப்ரை பண்ணுவோம். நம்ம தவா பேனில் பண்ண போகிறோம் தவா ஃப்ரை. மெயினாக இது வைக்கிறது நாங்கள் குழம்புக்காக தானே இந்த மட்டனெல்லாம் போட்டு குழம்பு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. ஈஸியான மெத்தட். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுப்போம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வண்டர்ஃபுல்லான குழம்பு. சரி மூடி வச்சவா? ஸோ நம்ம குழம்பு எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ண சொல்லு. இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட மட்டன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர். இந்த டிஷ்ஷில் எது தெரியுமா டேஸ்ட்டு? அந்த ஆனியன் தான் டேஸ்ட்டு. ஓகேவா? ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும். ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதே அவ்வளோதான். இது அப்படியே வந்துட்டு வேணுங்கிறங்க அது அப்படியே சாப்பிடலாம். இல்லை இதில் இன்னொன்றும் வந்து ஆட் பண்ணலாம். மட்டன் குழம்பு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஒரு கரண்டி குழம்பு எடுத்து இதில் ஊற்றிட்டு வந்துட்டு பார்த்தா நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்படியும் சாப்பிடலாம். சரிங்க. உனக்கு இப்போ ஊற்றணுமா எப்படியே கட்டுமா? இப்படியே தான். ஸோ நம்மளோட பார்த்தீங்கன்னா மட்டன் தவா இல்லை பெப்பர் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோங்க.